என் விசால் ஐயா அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். அவங்க ஜோதிட கருத்துக்களை பதிவு வராங்க. அவங்க வித்தியாசம் பாணியில் இது வரைக்கும் நம்ம ஜோதிட வரலாற்றிலே எல்லா பேருமே என்ன செய்வோம்னா நம்ம கருத்துக்களை மட்டும் தான் பதிவு பண்ணுவோம். ஐயா வந்து கேள்வி கேட்டால் நான் பதிவு சொல்கிறேங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே ஐயாவை இந்த முறை இந்த நம்ம துறையூர் கருத்தரங்கத்துக்கு சிறப்பு விருந்தினராக தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கிறோம். ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட அன்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட பெருமக்கள், ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் என்னை விட வயதில் மூத்தவங்களாக தான் இருப்பீங்க. அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். திரு அகத்திய ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை சார்பாக திரு ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுடைய அழைப்பின் பேரில் இந்த மேடையில் பேசுவதற்கு முதன்முறையாக எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இது போன்ற ஒரு மாநாடோ அல்லது ஒரு அறக்கட்டளை நிகழ்ச்சியோ அல்லது ஒரு ஜோதிட விவாதமோ அல்லது ஒரு ஜோதிட கலந்துரையாடலோ நடப்பது எந்த வகையில் பலன் தரும், எந்த வகையில் வந்து அது செம்மையான விஷயம், எந்த அளவுக்கு அது ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப அதிசயமான நிகழ்வுன்னா, பொதுவாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நிறைய பேர் ஜோதிடராக தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மேக்சிமம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று ஜோதிடராக இருப்பீங்க, அல்லது வாஸ்து நிபுணராக இருப்பீங்க, அல்லது நியூமராலஜி, ஏதாவது ஒரு வகையில் ஜோதிட துறையோடு ஜோதிட அனுபவத்தோடு சம்பந்தப்பட்ட நபராகத்தான் எல்லாரும் இருப்பீங்க. இதில் என்ன ஒரு தனித்துவமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ எல்லாருமே ஜோதிட பயணத்தில் இருக்கிறோம். எல்லாருமே தினம் தினம் நம்ம வாடிக்கையாளர்களை பார்க்குறோம், புதுசாக வாடிக்கையாளர்களை பார்க்குறோம். ஆனால் ஒரு ஜோதிடருக்கு கிடைப்பது போன்ற வாடிக்கையாளர்கள் இன்னொரு ஜோதிடருக்கு கிடைப்பது இல்லை. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான தனித்துவமான ஜாதகங்களை பார்க்குறோம், பல அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அனுபவங்கள் எதுவுமே மூல நூல்களில் இடம்பெறாது. அது எல்லாமே நம்ம கற்ற ஞானத்தை ஜாதகத்தில் அப்ளை செஞ்சு அதன் மூலியமாக நமக்கென்று ஒரு தனித்துவமான அனுபவத்தையும் அடையாளத்தையும் நம்ம வளர்த்துக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இது போன்ற ஒரு ஜோதிட மாநாடு அல்லது ஜோதிட கருத்தரங்கத்தில் ரொம்ப அதிசய நிகழ்வு என்னன்னா, ஒவ்வொருத்தரும் இங்க பேசும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நூலகமாக செயல்படுகின்றோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய தனித்துவமான அனுபவமும் அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் போய் சேரும் இல்லைங்களா? எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இருக்கிறதுலையே நம்ம எந்த ஆன்மீக நூல் எடுத்துக்கிட்டோம்னாலும், அது குரானா இருந்தாலும் சரி, பைபிளா இருந்தாலும் சரி, அல்லது திருவாசகமாக இருந்தாலும் சரி, திருக்குறளா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே சொல்றது ஒரே ஒரு விஷயம், அடக்கம் அமரருள் உய்க்கும். அவ்வளவுதான் இல்லைங்களா? நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி எத்தனையோ வயது முதிர்ந்த பெரியவர்கள் இருப்பீங்க, இதுல சின்னவங்களும் இருப்பாங்க. ஆனா வயசு வித்தியாசம் பார்க்காம, அனுபவ வித்தியாசம் பார்க்காம, எந்த பேதமும் பார்க்காம ஞானம் மட்டும் எங்களுக்கு கிடைத்தால் போதும்னு உட்கார்ந்து இருக்கிறது அவ்வளோ பெரிய மனசுங்க. கேட்டுங்களா? அதுக்கு ஒரு பெரிய சரணாகதி. அப்புறம் இந்த சபையில் ரொம்ப நான் மெய் செலுத்து இந்த மாதிரி ஜோதிட அறக்கட்டளையில் நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, ஒரு 90 வயதிலிருந்து ஒரு 30 வயது வரைக்கும் பாரபட்சம் இல்லாமல் யாராக இருந்தாலும் அவருக்கென்று ஒரு ஜோதிட பார்வை இருக்கு, அந்த அறிவையும் நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு அணுகுமுறையோடு இங்க அமர்ந்திருக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி. இதை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய செஷனுக்குள்ள நம்ம போகலாம். ஸோ உங்களுக்கு நீங்க தொடர்ந்து என்ன யூடியூப்ல சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்காம இருப்பீங்க. இதுல பெருவாரியானவர் என்ன பார்த்துருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடியேன் மரபணு ஜோதிட ஆய்வாளன். கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக மரபணு ஜோதிடம் அப்படின்ற ஒரு ஜோதிட வழிமுறையை உருவாக்கி அதில் ஆய்வு செய்து அதில் ஜாதகம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை மக்களுக்கு பாடமாகவும் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். கிட்டத்தட்ட என்னோட ஜோதிட பயணம் 12 ஆண்டு காலம். இந்த 12 ஆண்டுக்கு முன்பாக மரபணு ஜோதிடம் என்ற பெயர் ஜோதிட உலகத்தில் இல்லை. சரியாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது 2017ஆம் ஆண்டு. ஸோ 2017ஆம் ஆண்டுக்கு முன்பாக இது ஆய்வில் இருந்தது. என்னுடைய ஜோதிட பயணம் ஆரம்பித்தது 2013ஆம் ஆண்டு.
ஸோ இன்னைக்கு வந்து 2025 சரியாக இது 12வது வருடம். ஸோ அப்போ இந்த ஜோதிடத்து சம்பந்தமாக அல்லது இந்த ஜோதிடம் பார்த்தவங்க இல்லை பார்க்காதவங்க வெளிப்பார்வையாளர்களாக நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு இது சார்ந்து ஏதாச்சும் சந்தேகங்களோ அல்லது கருத்துக்களோ இல்லை ஏதாச்சும் நம்ம கிட்ட வந்து கேட்டு கிளாரிஃபை பண்றதுக்கு, அதாவது தெளிவு பெறுவதற்கான கேள்விகள் இருக்கலாம். அது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவராக கேட்கலாம். அவங்களுக்கு தெளிவான எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தையும் என்னுடைய அனுபவத்தையும் பகிர்றதுக்கு அடியேன் கடமைப்பட்டிருக்கிறேன். யாராவது கேட்கணும்னா கேட்கலாம். சார், என் பேர் முத்துமீனா. நான் உங்களோட ஸ்டூடெண்ட் தான். எனக்கு கேள்வின்னு இல்லை, ஆனால் அவேர்னஸ்க்காக அவரை கூட்டிகிட்டு வந்தேன், என் வீட்டுக்காரரை. நான் தான் ஸ்டூடெண்ட்டு, அவருக்கு இதில் எந்த இதுவும் இல்லை. எனக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காரு 4 பஸ். இப்போ வந்து சந்திரன் கர்மா பற்றி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து இப்போது சுக்கிரனும் ராகுவும் தான் சந்திரன் கர்மாவை கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிறாரு ரொம்ப மைண்டில். அதை ஜாதகத்தில் பார்த்தாலே தெரியுது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லணும். இல்லை, அது வந்து நான் சொல்கிறேன், எத்தனையோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போது 5ஆம் அதிபதி 4ல் இருக்கிறவங்க, அவங்க 12ஆம் இடத்துல வந்து எனக்கு நான் வந்து தனுசு லக்னம், 5ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்குது. செவ்வாய் வந்து உத்திரட்டாதியில் இருக்குது, அதுவும் சந்திரன் கர்மா. 12ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. ராகு அதுவும் சந்திரன் கர்மா கொடுக்கறது தான். இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அது என்ன சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை போய் தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டு தான், நானும் போயிருக்கேன். அது வந்து இவர் வந்து வர்றதுக்கும் ரொம்ப இது பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி ஷையாவே ஃபீல் பண்ணுறாரு. அதுலேருந்து வெளில வர்றதுக்காக இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த மேடையில் வந்து பேசுறத நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் அவர் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள நபர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? கரெக்டாக ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம்னா என்னப்பான்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா, இந்த ஏதோ ஒரு அர்ஜுனும் வடிவேலு நடித்த படம் இருக்கு, அதில் வடிவேல் ஓடுவார் தெரியுங்களா, எனக்கு தெரியாதெல்லாம் சொல்கிறாருட்டுன்னு, அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தவன் தான். ஓகேங்களா? எதுவுமே பழக்கம்தான், முதல் மேடை முதல்ல ஒரு விஷயம் செய்கிறோம், கரெக்டுங்களா? கூச்சம் இல்லாமல் இருக்குமா, பயம் இல்லாமல் இருக்குமா, பதட்டம் இல்லாமல் இருக்குமா, எல்லாமே இருக்கும் அல்லவா? அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சந்திரன் கர்மாவை உதாரணமாக வச்சு கேட்டீங்க. உட்காருங்க. சந்திரனுடைய கர்ம பதிவை உதாரணமாக வச்சு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்டு பிறந்தவர்களுக்கு உணர்வு ரீதியான மன ரீதியான பாதிப்பு இருந்தால் அதிலிருந்து அவர்கள் வெளிவருவது எப்படி? இதுதானே உங்களுடைய கேள்வி. ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி சந்திரனுடைய கர்ம பதிவுனா என்னன்னு தெரியணும்ல, உங்களுக்கு தெரியும். ஓகே, வாசகர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதை நான் சொல்றேன், எழுதணும்னு நினைக்கிறவங்க கூட எழுதிக்கலாம். சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் மொத்தம் 4: பரணி, மகம், கேட்டை மற்றும் உத்திரட்டாதி. பொறுமையா சொல்லணும்னா சொல்றேன். பரணி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓகேங்களா? பரணி நட்சத்திரம், மக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். சரி, இப்போ உடனே ஒரு கேள்வி வரலாம், சார் பரணி நட்சத்திரத்துல வந்து ஒரு 25-30 கோடி பேர் பிறந்திருப்பாங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு 20 கோடி பேர் பிறப்பாங்க. அப்ப அப்படி பார்த்தா நீங்க ஒரு 4 நட்சத்திரம் சொல்லிட்டீங்க. அப்ப அந்த 4 நட்சத்திரத்துல குறைந்தது 80 to 100 கோடி பேர் செயற்கையாக பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? சரி, அப்ப அத்தனை பேரும் உணர்வு ரீதியாக, அத்தனை பேரும் மனோ ரீதியாக, அத்தனை பேரும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களா அப்படின்னா எந்த வகையில அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அவங்க அத்தனை பேருக்கும் ஜாதகம் ஒண்ணு இல்லைல்ல, எல்லாருக்கும் வேற வேறு ஜாதகம் தானே. ஓகே, சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் வேற வேற ஜாதகம், வேற வேற கிரக நிலைகள், வேற வேற பாவச்சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த பரணி, மகம், கேட்டை நட்சத்திரத்தில் பல்வேறு கோடி ஜாதகங்கள் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உளவியல் பாதிப்பு இருக்குமா? இருக்காது இல்லைங்களா? சரி, அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் இங்க சொல்றேன்.
நீங்க பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி எதுல வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா உங்க ஜாதகத்தை நீங்க கையில் எடுத்து பாருங்க. உங்க ஜாதகத்தை கையில் எடுத்து பாருங்க. அதுல 2 கிரகம் 2 பாவம் நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாவம் எங்க இருக்கிறாங்க, எந்த வீட்டில் இருக்கிறாங்க, எந்த பாவ அதிபதியோட தொடர்பு கொள்றாங்கன்னு பாருங்க. அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நமக்கு உளவியல் ரீதியா உறுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? 2 கிரகம், சந்திரனுடைய கர்ம பதிவை சொல்லக்கூடிய கிரகம் 2 கிரகம் நவகிரகத்துல. ஒன்னு சுக்கிரன், இன்னொன்னு ராகுங்க. சுக்கிரன்ற கிரகம், ராகு என்கின்ற கிரகம் சந்திரனுடைய கர்ம பதிவை சொல்லுகின்ற கிரகம். சரி, ஓகே. 12 பாவங்கள் இருக்கு இல்லைங்களா? நம்ம லக்னத்திலிருந்து 12 பாவம் இருக்கு. அந்த லக்னத்திலிருந்து 12 பாவங்கள்ல சந்திரனுடைய கர்ம பதிவை சுட்டி காட்டக்கூடிய சொல்லக்கூடிய பாவம் 6ஆம் பாவம், 6ஆம் அதிபதி, 7ஆம் பாவம், 7ஆம் அதிபதி. ஓகேங்களா? சோ பாவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2, 6, 7. கிரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரு? சுக்கிரனும் ராகுவும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. இங்க எத்தனை பேர் கேட்டைன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஒருத்தர் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, இல்ல உத்திரட்டாதியில பிறந்திருக்காரு, ஏதோ ஒண்ணுல பிறந்திருக்காரு. இப்ப அவருக்கு சுக்கிரனோ அல்லது ராகுவோ இல்லை 6ஆம் அதிபதியோ இல்லை 7ஆம் அதிபதியோ போய் 10ஆம் பாவத்துல போய் அமர்ந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணம் தான். ஓகேங்களா? அவங்க எங்க வேணாலும் இருப்பாங்க, 12 கட்டத்துல எங்க வேணாலும் இருப்பாங்க. ஒரு 10ல போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ சந்திரன் கர்மா அவருக்கு ஏற்கனவே இருக்கு. அந்த கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் அல்லது பாவம் எந்த பாவத்துல போய் அமர்ந்திருக்காங்க? 10ஆம் வீட்டுல போய் அமர்ந்திருக்காங்க. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் அவருக்கு பிரச்சனை எல்லாம் இல்லை. வீட்டிலலாம் அவருக்கு உளவியல் ரீதியான மன போராட்டமோ உணர்வு ரீதியான பிரச்சனையோ அழுகிறதோ பயம் வருதோ சோகம் வர்றதோ ஒரு கிளி ஏற்படுறதோ அவருக்கு வேற எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் அவருக்கு ஏற்படக்கூடிய இடம் எதுன்னு தெரியுங்களா? அவருடைய ஆபீஸ். ஏன்? 10ஆம் பாவம் என்னது? தொழில். ஓகேங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ சில பேர் தொழிலை வெறும் தொழிலா பார்ப்பாங்க, சில பேர் தொழிலை வியாபாரமா பார்ப்பாங்க, சில பேர் தொழிலை பேராசையா பார்ப்பாங்க, சில பேர் தொழிலை சுயநலமா பார்ப்பாங்க. ஆனா யாருக்கெல்லாம் சுக்கிரன் ராகு 10ஆம் பாவத்து கூட 6ஆம் பாவத்து கூட சம்பந்தப்படுதோ, யாருக்கெல்லாம் 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் 10ஆம் பாவத்து கூட சம்பந்தப்படுதோ அவங்கெல்லாம் தொழிலை உயிரா பார்ப்பாங்க. ஏன் உயிரா பார்ப்பாங்கன்னா, சந்திரன்றது என்னது? மன உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய காரகத்துவமான கிரகம். அப்ப சந்திரன் கர்மா 10ஆம் பாவத்து கூட சம்பந்தப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா, தொழிலை அவங்க சென்டிமெண்டா கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இல்ல இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். ஓகே, தொழிலை அவங்க என்ன பண்றாங்க? சென்டிமெண்டா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படி சென்டிமெண்டா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க? இன்னும் கூட நீங்க சினிமாவிலையும் நேர்லயும் பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய முதல் மனைவியே இந்த ஸ்டெத்தஸ்கோப் தான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் பல தடவை இந்த சீனை பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ என்னன்னா, அது ஒரு தொழில், அது நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குது, அதுக்கான மரியாதையை நம்ம செய்யணும். அந்த லிமிட்டோட நிறுத்திக்கிட்டா போதும், அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்ன்ற லிமிட்டோட நிறுத்திக்கிட்டா போதும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உணர்வு ரீதியாக அந்த தொழிலோடு ஒன்றி விடுவார்கள். உணர்வு ரீதியா அந்த தொழிலோட ரொம்ப ஒன்ற என்ன ஆகும்னா, ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குற மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பெட்டாகுங்க, ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கிற மனநிலை, அந்த நாய்க்குட்டி மாதிரி அந்த தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த தொழில ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டாலும் சாப்பாடு இறங்காது, மூட் அவுட்டாவே உட்கார்ந்துருப்பாங்க, யார் வந்தாலும் கடுகடுன்னு உட்கார்ந்துருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய நீங்கள் சந்திரன் கர்மாவில் பிறந்திருக்கின்றீர்கள்னா உங்களுடைய சுக்கிரனும் ராகுவும் உங்க ஜாதகத்துல எந்த வீட்டுல இருக்குன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல எங்க இருக்காங்கன்னு பாருங்க. அந்த விஷயத்துல உங்களுடைய உணர்வு உளவியல் அதுக்குள்ள போய் மாட்டக்கூடாது. இதுதான் விதி. இவ்வளவுதான் விதி. பரிகாரம்லாம் ஒண்ணு இல்ல. பரிகாரம்ன்றது என்னது? வாழ்வியல் தான் பரிகாரமே. ஓகேங்களா? சந்திரன் கர்மா எந்த பாவத்தோடு சம்பந்தப்படுகின்றதோ அந்த பாவத்தில் நாம் உணர்வு ரீதியாக ரொம்ப உள்ளே போக 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 அதுவே நம் வாழ்வின் சோக கதையாக மாறிவிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ சந்திரன் கர்மான்னு ஓகே, இது ஒண்ணு சொல்லிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க இன்னொரு கர்ம பதிவு நீங்க எடுத்துக்கலாம். புதன் ஒரு கிரகம் இருக்குது, புதனுக்குன்னு கர்ம பதிவு இருக்குது. அதுக்கான நட்சத்திரங்கள் என்ன? ரோகிணி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம்,
பூராட நட்சத்திரம் 3 நட்சத்திரங்க, புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். இந்த உலகத்திலேயே வளர்ற காலத்துல, படிக்கிற காலத்துல, பட்டம் வாங்குற காலத்துல, படிச்ச படிப்பை செயல்படுத்துறாங்க இல்லையா, அந்த காலத்துல எல்லா காலத்திலையுமே நீ உருப்படாதவன், நீ முட்டாளு, நீ வேலைக்கே லாய்க்கில்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா. அப்படி அதிகமாக மட்டம் தட்டி அதன் மூலியமாகவே பக்குவத்தை வளர்த்து ஒரு துறையில ஒரு முதிர்ச்சி அடைறாங்க பாருங்க, அவங்க அத்தனை பேரும் இந்த ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா, ஏன்னா அதை நானும் வாங்கியிருக்கேன். ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரத்தில் நீங்க பிறந்துட்டீங்களா, உங்களை சுத்தி அவப்பெயர் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் எதுல இருக்கும், அறிவு சார்ந்த விஷயத்துல இருக்கும். இவனுக்கெல்லாம் என்ன தெரியும்னு இவன் வந்து பேசிட்டு இருக்கான் சொல்றாங்கல்ல, அட்லீஸ்ட் மைண்ட் வாய்ஸ்லயாவது ஓடும். ஓகேங்களா, ஒரு ரோகிணி நட்சத்திரம் வந்து பேசுறாரு, ஒரு உத்தர நட்சத்திரம் முன்னாடி வந்து பேசுறாரு, ஒரு பூராட நட்சத்திரம் முன்னாடி வந்து பேசுறாரு. அவர் வயதுல பெரியவரா இருக்கலாம், சிறியவரா இருக்கலாம், அது வேற விஷயம். அவர் தன்னுடைய ஞானத்தை வெளியே நிரூபிக்கும் வரை, நிரூபிக்கிறதுனா எப்படி, ஞானத்தை எப்படி நீங்க நிரூபிப்பீங்க, ஒண்ணு நீங்க சொந்தமா புக் எழுதணும், அப்படி இல்லையா நீங்க பிஹெச்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆராய்ச்சி படுத்தி சான்றிதழ் ஹைபோதீசிஸ் சப்மிட் பண்ணி ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிச்சு நீங்க ஒரு ஆய்வாளன்றதை வெளி உலகத்துக்கு நிரூபிக்கணும். கரெக்டா? அதாவது நீங்க அறிவாளி, நீங்க புத்திசாலி, நீங்கள் அறிவில் முதிர்ந்தவர் அப்படின்றத நிரூபிக்கிற வரைக்கும், நிரூபிச்சதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு இந்த சொல் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். யாருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம், ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரத்துக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், மைண்ட் வாய்ஸ்லயாவது ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, இப்போ இதை பொருட்படுத்தினால் அந்த புதன் கர்மா யாரை பாதிக்கும், இதை அவங்க பொருட்படுத்துறாங்க, ரொம்ப உள்ள எடுத்துக்கிறாங்க. யாரை பாதிக்கும், அவங்கள பாதிக்கும். ஒருவேளை நீங்க பொருட்படுத்தலைன்னா, என் கடமை பணி செய்து கிடப்பது, என்னுடைய வேலையை என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் கரெக்டா பண்றேன், மற்றவர் யாராச்சும் பேசுறாங்கன்னா அது அவங்க கர்மா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு விட்டுட்டு ஒருத்தர் நவுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவன் மீது பாரத்தை போட்டு பிரபஞ்சத்தின் மீது பாரத்தை ஒப்படைத்து விட்டு ஒருவர் நகர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதன் கர்மா என்ன ஆகும், யாரெல்லாம் அந்த நபர் அந்த புதன் கர்மா கொண்ட நபரை பத்தி பேச பேச அந்த கர்மா எல்லாம் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். இவர் ஃப்ரீ ஆயிடுவார். இவர் அந்த கர்மாவினுடைய பாதிப்பிலிருந்து வெளியே வந்து விடுவார். அப்படி பல பேர், பல 100 பேர், பல 1000 பேர் பேசி 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 கர்மாவனுடைய பாதிப்பிலிருந்து ஃப்ரீ ஆகி அந்த நல்ல உள்ளங்கள்னால தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று மேடையில் பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இப்பவும் என்ன திட்டுறதுக்கு பஞ்சமே கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் நிறைய நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா, யாராவது உங்களை ஏதாவது ஒரு குற்றம் சாட்டுகின்றார்கள் அப்படின்னா முதல்ல நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு, சரிதானா? அந்த மனசாட்சி கிட்ட அந்த தவறை நம்ம செஞ்சோமா, உண்மையிலே நம்ம மீது தவறு இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்போமா? அதை நம்ம எல்லாரும் கேட்போம். ஓகே, நம்ம மனசாட்சி அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமாப்பா, இந்த விஷயத்துல உன் மேல தவறு இருக்குன்னு. தவறு இருந்தா நம்ம திருத்திக்கலாம். ஒருவேளை நம்ம மனசாட்சி கிட்ட நம்ம எவ்வளவு தடவை கேட்டும் அந்த விஷயத்தை ஆராய்ந்தும் நம்மளுடைய மனசாட்சி நம் மீது தவறு இல்லை அப்படின்றத உணர்த்திடுச்சு அப்படின்னா அப்ப தப்பு யார் மேல? பேசுறவங்க மேல. அப்ப அதையே நம்ம பொருட்படுத்தணும். ஆனா உண்மையே சொல்றேன், அந்த மாதிரி நம்மை பற்றி தவறு இல்லாமல் நம்மை பற்றி பேசுறாங்க இல்லையா, உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு புண்ணியவான்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்கம்மா வாழ்க்கையில. ஏன்னா அடுத்தவங்களுடைய பாவத்தை நம்ம சுமப்போமா சார்? நம்ம யாராவது சுமப்போமா? உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே அதிக பாவத்தை சுமப்பவர்கள் புரணி பேசுபவர்கள். புரிஞ்சுக்கங்க, புரளி பேசுறவங்க ஒவ்வொருவரும் நம்ம கிட்ட இருந்து மூட்டை மூட்டையா கர்மாவை வாங்கி 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 அவர்கள் சேர்த்து கொண்டே இருப்பார்கள். கரெக்டுங்களா? அப்போ நீங்க பாருங்க, நீங்க வேணா பாருங்க, இந்த எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை பத்தி பேசிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாருங்க, அவங்க ஃபேமிலியும் போய் பாருங்க, ஒரு விஷயம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது, எதுவுமே இருக்காது. யார் தெரியுமா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க? நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வேலை என்ன, என்னுடைய அடுத்த இலக்கு என்ன, அதை நோக்கி ஒருவர் போயிட்டே இருக்கிறாருன்னா இந்த உலகிலேயே ஆக சிறந்த படைப்பாளி வெற்றியாளன் அவர்தான். கரெக்டுங்களா? சோ கர்ம பதிவு எத்தனை வகையாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் எந்த கர்மாவா இருந்தாலும் தீர்வு ஒன்றே ஒன்றுதான். என்ன தீர்வு? அந்த கர்மாவிற்கான பிராயச்சித்தத்தை நாம் செய்வது. எதன் மூலியம் செய்வது? நம்மளுடைய செயல் மூலியமாக நாம் செய்வது.
ஒருத்தருக்கு சனி கர்மா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு சனி கர்மா இருக்கு. அவர் தன்னுடைய வாழ்நாளில் 3 நட்சத்திரங்கள் சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் நட்சத்திரம். இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த யாரும் இன்னொருத்தரை பார்த்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. பாடி ஷேமிங்னா என்ன? சில பேர் உடலை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, ஒருவருடைய தோற்றத்தை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஓகேங்களா? அந்த அந்த ஒரு விஷயத்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னொருவரை செய்யவே கூடாது. பொதுவாகவே செய்யக்கூடாது. அந்த 3 பேர் செய்யவே கூடாது. அப்படி செஞ்சுட்டாங்கன்னா அந்த சனி கர்மா அவர்களை தாக்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் 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 ஜாஸ்தியாகும். இல்ல இப்ப நம்ம வந்து பொதுவாக ஒரு விஷயம், ஒரு கோட்பாடு சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கிறதுக்கு நம்ம சில ரெஃபரன்ஸ் எல்லாம் தேடுவோம் இல்லைங்களா? நம்ம வரலாற்றுல சில ரெஃபரன்ஸ் எல்லாம் தேடுவோம். இப்போ நான் வந்து புனர்பூசம் சனி கர்மான்னு சொல்லிட்டேன் சார். புனர்பூசம் யார் பிறந்த நட்சத்திரம்? ராமர் பிறந்த நட்சத்திரம். உண்மையிலேயே ராமர் புனர்பூசத்துல தான் பிறந்தாரா நம்ம போய் பார்க்கல. ஓகேங்களா? ஆனா நமக்கு கேள்வி, நமக்கு சொல்ல கேள்வி, ராமர் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கார், இதானே நமக்கு தெரியும். சரி, அப்போ ராமருடைய வாழ்க்கையில் இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சனி கர்மா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, சனியினுடைய பாதிப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. சரி, எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம நிறுவனம்ல, அவருடைய வரலாறு மூலியமாக நமக்கு நிறுவனம்ல. சரி, அப்படி ராமருடைய வரலாறின் ரகசியம் மூலியமாக புனர்பூச நட்சத்திரத்தினுடைய சனி கர்மா எப்படி அவருடைய வாழ்வில் வேலை செய்தது அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னா 2 கதாபாத்திரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 2 கதாபாத்திரம் மூலியமா உங்களால ப்ரூவ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சரி, அந்த 2 கதாபாத்திரம் யாருன்னா, ஒருத்தர் வந்து கூனி. கூனி யாருன்னு தெரியுமா தெரியாதா? ஓகே, கைகேயியோட அம்மா. ராமரை 14 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தவங்க அவங்க தானே ஆரம்பம். ஓகே, அவங்க யாரு? உடல் ஊனமுற்றவர். சனி யாரு? உடல் ஊனமுற்றவர். அவங்களால தான் ஃபர்ஸ்ட் காட்டுக்கு போனாரு. முடிஞ்சதா சனி கர்மா? 1. சரி, காட்டுல அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாங்க, அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சனியினுடைய காரகத்துவம் என்ன? அங்கஹீனம். அதுதானே சனியினுடைய காரகத்துவம். எய்தர் பிறவியிலேயே உடல்நல குறைபாடோடு பிறந்தவங்க, அப்படி இல்லைன்னா உறுப்பு அறுக்கப்பட்டவங்க. அதுதானே சனி. நீங்க நல்லா பாருங்க, உறுப்பு அறுக்கப்பட்ட சூர்பனகைன்ற ஒருத்தவங்களுடைய மூக்கு அறுத்ததுக்கு அப்புறமா தான் ராமருக்கும் ராவணனுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ராமருக்கும் ராவணனுக்கும் முதல் முறை பிரச்சனை வந்ததுக்கு காரணம் அங்கஹீனமான சூர்பனகை. சரி, ராமர் அப்படின்ற ஒரு அத்தியாயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராம அயனம்ன்ற அத்தியாயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மறக்கவே முடியாத கேரக்டர் ராவணேஸ்வரன். மறக்கவே முடியாது. அவர் பேரை சொல்லாம நீங்க ராமாயணத்தை முடிக்கவே முடியாது. சரிதானா? நீங்க நம்ம ஒரு புராண கதை படிச்சிருப்போம். என்ன புராண கதை படிச்சிருப்போம்னா, ராவணன் வந்து அவருக்கு 10 தலை இல்ல, அவருக்கு 11 தலைகள் இருந்தது. அந்த 11 தலையில ஏற்கனவே ஒரு தலை வெட்டப்பட்டு விட்டது. அப்போ அவருமே பிசிக்கலி சேலஞ்சு தான். கரெக்டா? 3 பேரு உடல் நலிவடைந்த கூனி. ஓகேங்களா? அங்கஹீனமான மூக்கு வெட்டப்பட்ட சூர்பனகை, ஏற்கனவே 11 தலைகளில் ஒரு உறுப்பான ஒரு தலையை இழந்த ராவணன். இவங்க 3 பேர் தான் ராமருடைய ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாத்தினது. கரெக்டா? அப்போ சனி கர்மா எந்த அளவுக்கு துல்லியமா பிளே பண்ணிருக்கு? கரெக்ட் தானா? சரி, இதை விடுங்க. விசாகம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. சரி தானா? நம்ம எல்லாருக்கும் விசாகம், வைகாசி விசாகம் செலிப்ரேட் பண்றோம். விசாகம் யார் பிறந்த நட்சத்திரங்க? முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரம் நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மரபணு ஜோதிடம்ன்ற ஃபார்முலால ராகுவின் கர்ம பதிவை கொண்டதுங்க. நல்லா கவனிங்க, ராகுவின் கர்ம பதிவை கொண்டது. ராகு எதுக்கெல்லாம் கடவுள்னா, டிரான்ஸ்போர்ட்டுக்கு கடவுள். போக்குவரத்து, வண்டி, வாகனம், பயணம், போக்குவரத்து, மின்சாரம், இது எல்லாத்துக்கும் கடவுள் யாரு? ராகு. மின்சாரத்துக்கு கடவுள் ராகு, உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ டிரான்ஸ்போர்ட்னா 2 வீலரும் டிரான்ஸ்போர்ட் தான், கப்பலும் டிரான்ஸ்போர்ட் தான், ஏரோப்ளேனும் டிரான்ஸ்போர்ட் தான். கரெக்ட் தாங்களா? கரெக்ட்டுங்களா? முருகருடைய வாழ்க்கையில இந்த ராகு கர்மா ப்ளே பண்ணிருக்கணும்ல. ஓகேங்களா? ப்ளே பண்ணுச்சு. எப்படி ப்ளே பண்ணுச்சு அப்படின்னா, பயணத்தின் மூலியமாவே ப்ளே பண்ணுச்சு. எப்படி பயணத்தின் மூலியமா ப்ளே பண்ணுச்சு? உலகத்தை 3 ரவுண்ட் அடிக்கணும். ஓகேங்களா? 3 ரவுண்டு யார் முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஞானப்பழம் சொல்லிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ பிள்ளையாரு
அவங்களோட அப்பா அம்மாவை நின்ன இடத்துல இருந்தே 3 சுத்து சுத்தி வர்றதுக்குள்ள அவர் உலகத்தை 3 ரவுண்ட் அடிச்சிருவாரு. அப்ப எவ்வளவு வேகமா போயிருக்காரு. ஒரு மனுஷன் நின்ன இடத்துல இருந்து அவங்க அப்பா அம்மாவை 3 சுத்து சுத்துறாருங்க. அவர் நடக்க முடியாம அவர் நல்ல தொப்பையும் தொந்தி வச்சுக்கிட்டு சுத்தி வராரு. இவர் தொப்பையும் தொந்தி வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை 3 சுத்து சுத்தி முடிக்கிறதுக்குள்ள மயில் வாகனத்தின் ஏறி இந்த உலகத்தையே 3 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப எவ்வளவு வேகமா அவர் போயிருக்கணும். கரெக்டுங்களா? ராகுவினுடைய சக்தி அது. ஆனா அவ்வளவு வேகமாக போயும் கூட ஞானப்பழம் அவருக்கு கிடைக்கவில்லை. ராகுவினுடைய சாபம் முடிஞ்சதுங்களா? சரி, இதனால கோச்சுக்கிட்டு முதல்ல வந்து நின்ன இடம் பழம்னி. அதுதான் அறுபடை வீடுல எனக்கு தெரிஞ்சு முதல் படை வீடு. கரெக்டுங்களா? அப்போ முதலில் முருகனுடைய வாழ்க்கை ஆரம்பித்ததே பழம்னி என்னும் ராகுவினுடைய கர்ம பதிவால் உண்டான சாபத்தினால் தான். ஒத்துக்கிறீங்களா? ஓகே. ராகு ரசாயனத்துக்கு கடவுள். ராகு கேது ரசாயனத்துக்கு கடவுள், உங்களுக்கு தெரியும். முருகர் பிறந்து விசாக நட்சத்திரம். முதலில் நவபாஷான சிலை நிறுவப்பட்டது அதே பழனியில் தான். அதுக்கு முன்னாடி நவபாஷானம் வந்துருச்சு. ஆனா அது எல்லாம் செயல் வடிவத்தில் இல்ல, நிறைய டெஸ்டிங் ப்ராசஸ்ல இருந்துச்சு. முதல்ல நவபாஷானத்தின் மூலமாக விக்கிரகமாக மாறின சிலை முருகன் சிலை, பழனியில் இருக்கக்கூடிய சிலை. இப்போ ராகு கர்மாவும் முருகனுடைய பிறப்பும் தொடர்பு படிச்சீங்களா இல்லீங்களா? முருகன் விவசாயத்துக்கு கடவுள். நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, முருகன் விவசாயத்துக்கு கடவுள். முருகன் ஆயுதத்துக்கு கடவுள். முருகன் போருக்கு கடவுள். இன்னைக்கு நம்ம சொல்றோமா? சரி, அப்ப அந்த போர்ல படை வீடு அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. படை வீடுனா என்ன? நிறைய தூரம் டிராவல் பண்றவங்க, அவங்களுக்கு வீடு கிடையாது, வீடு அமைக்கிறதுக்கு குடில் கிடையாது, கையில் இருக்கிற ஆயுதத்தையே ஒரு வீடாக ஒரு கூடாரமாக மாற்றுவது, அதுதான் 6 படை வீடு. ஓகேங்களா? இது அனைத்தும் எதனால் சாத்தியம்? தொலை தூரம் பயணம் மேற்கொண்டதனால் மட்டுமே சாத்தியமாச்சு. அதுதான் ராகுவின் சக்தி. கரெக்டுங்களா? இப்படி எந்த கடவுள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த கடவுள் பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுடைய கர்ம பதிவு, அதோட மேட்ச் பண்ணி பாருங்க, ஒரு இம்மி அளவு கூட உங்களுக்கு மாறாது. பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். சரி, இப்ப நம்ம ராமருடைய வரலாறு பார்த்தோம். ராமர் புனர்பூச நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும். அதனால சனி கர்மா மூலியமா நம்மளால தொடர்பு படுத்த முடிஞ்சது. ராவணனுக்குன்னு வரலாறு இருக்குல்ல, ராவணன், இலங்கை ஆண்ட ராவணனுக்கு வரலாறு இருக்கு இல்லைங்களா? அந்த ராவணன் பிறந்த நட்சத்திரம் ரேவதி. இறைவதி என்னும் ரேவதி நட்சத்திரம். நோட் பண்ணிக்கோங்க, கார்த்திகை, பூரம், மூலம் மற்றும் ரேவதி இந்த 4 நட்சத்திரமும் செவ்வாயின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். இப்போ ராவணன் பிறந்த நட்சத்திரம் என்ன? ரேவதி. அப்ப இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன கர்மா இருக்கு? செவ்வாய் கர்மா இருக்கு. அப்போ அந்த செவ்வாயினுடைய கர்மா ராவணனுடைய வாழ்க்கையே புரட்டி போடுவதற்கு காரணமாக செவ்வாய் இருக்கணும்ல? ஓகே, நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரகத்துவம் சொல்லுவோம் செவ்வாய்க்கு. எடுத்த உடனே கண்ணை மூடி அடிப்போம். இளைய சகோதரன் ராவணன் வீழ்ந்ததுக்கு காரணம் அவனுடைய இளைய சகோதரன் விபீஷணன். கரெக்டா? ராவணன் வீழ்ந்ததுக்கு காரணம் 2 பேர். இளைய சகோதரி சூர்பனகை, ஏன்னா அவங்க தான் முதல்ல சண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணி வந்து போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இளைய சகோதரன் விபீஷணன், ஏன்னா ராவணன் சார்ந்த அனைத்து போர் ரகசியத்தையும் ராமருக்கு தாரவாத்தது விபீஷணன். அவர் மட்டும் அதை செய்யவில்லை என்றால் ராமரால் ராவணனை நெருங்க கூட முடியாது. கரெக்டுங்களா? இந்த மாதிரி எல்லா கடவுளுக்கும், எல்லா புராண இதிகாச கதாபாத்திரத்துக்கும், அவர்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கும், அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட முக்கியமான திருப்பு முனைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 பரிமாணத்துக்குள்ள சுருங்கிடுறோம். ஜோதிடர்கள் என்ன பண்றோம்? நல்ல நேரம் கெட்ட நேரம், அவ்வளவுதானே. ஓகேங்களா? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனே மைண்ட் எங்க போவோம்? தசாபுத்தி. கோச்சாரத்துல இப்ப என்ன கிரகம் ஓடுது பாருங்க, அவங்க பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகம் கெட்டு இருக்குன்னு பாருங்க, எந்த கிரகம் வலுத்து இருக்குன்னு பாருங்க, அவ்வளவுதான். இதுதான் 90% எல்லா ஜோதிடமும் நமக்கு அடிப்படையில ஆழமா வேறு விட்டு கற்பித்து இருக்கிறது. அதை நான் மறுக்கல. ஆனா ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா ஒருத்தருக்கு வர்ற பிரச்சனையும் இன்னொருத்தருக்கு வர்ற பிரச்சனையும் வேற. அப்ப இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, இன்னொரு தனித்துவமான பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை தெரிந்தால் மட்டுமே அதற்கான கர்ம பதிவின் ரகசியத்தை நம்மால் அறிய முடியும். அவ்வளவேதான். இப்போ இன்னொரு சின்ன ஒரு உதாரணம், திரௌபதி இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
மகாபாரதம் தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கு தெரியும். கேட்டுங்களா? திரௌபதியினுடைய பிறப்பு நட்சத்திரம் மகம். எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்ப பிறந்தாங்க நான் போய் பார்க்கல, கேள்வி. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் விஷால் சார் நீங்கள் என்னவோ இந்த கதாபாத்திரத்தோடைய நட்சத்திரம்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு. அதையும் சொல்கிறேன். இதெல்லாம் நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டது எங்கே அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் பொழுது இந்த சாமி கதைகளுக்குன்னு புஸ்தகம்லாம் இருக்குல்ல, இப்போல்லாம் கிடையாது, முந்தியெல்லாம் அது உண்டு. ஓகேங்களா? ஆனந்த விடன்லையும் வரும், சக்தி விடன்லையும் வரும். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி இறை சம்பந்தப்பட்ட செய்திகள், புராணம் சம்பந்தப்பட்ட செய்திகளை ஆத்தன்டிகேட்டடா சொல்றதுக்குன்னு ஒரு புக் ஒன்று இருந்துச்சு. அதற்கு பேர் ஞான பூமி. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த புக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல ஒரு செக்மெண்டே வரும். என்ன செக்மெண்ட் வரும்? தெரிந்த புராணத்தில் தெரியாத கதைகள் அப்படின்னு வரும். அதுல துரியோதனன் பிறந்த நட்சத்திரம், திரௌபதி பிறந்த நட்சத்திரம், பீமன் பிறந்த நட்சத்திரம், ஹனுமன் பிறந்த நட்சத்திரம், மாதிரி ஒரு லிஸ்டே போகும். ஆனா அது ஜோதிட புக்கு கிடையாது. அது ஜோதிடத்துக்கான சின்ன ஒரு துணுக்கு தான். ஓகேங்களா? கம்பராமாயணத்துல வெறும் ராமர் பிறந்த நட்சத்திரம் மட்டும் புனர்பூசம், அதுக்காக அது ஜோதிட நூல் அல்ல. சரிதானுங்களா? இந்த மாதிரி எனக்கு அப்பொழுது கிடைச்ச அந்த தகவல், திரௌபதி பிறந்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். ஓகேங்களா? மகம் நட்சத்திரம் நம்ம என்ன சொல்றோம்? இப்பதான் அவங்க கேட்டாங்க சந்திரனுடைய கர்ம பதிவுன்னு இப்ப நம்ம சொன்னோம். கரெக்ட்டுங்களா? சந்திரன் வந்து யாரு? முதல்ல சந்திரன் உறவுல யாரு? அம்மா. அம்மா, அது பெத்த அம்மாவா இருந்தாலும் சரி, தத்தெடுத்த அம்மாவா இருந்தாலும் சரி, அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற மாமியாரா இருந்தாலும் சரி. ஒத்துக்கிறீங்களா? தாய் ஸ்தானத்தில் இன்னொரு தாயாக இருக்கிறது மாமியார். சரி, திரௌபதி பிறந்த நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய கர்ம பதிவு இருக்கு. திரௌபதிக்கு தாயே கிடையாது, வெறும் தந்தை மட்டும்தான். கரெக்டா? அவங்க வேள்வி தீயில உதிச்சவங்க. இதுதான் புராணம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது, ஆனா புராணம் இதுதான். இப்போ திரௌபதியினுடைய வாழ்க்கை அழிவிற்கு, சரிவிற்கு செல்வதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு தெரியுங்களா? திரௌபதியுடைய மாமியார் குந்தி. எப்படி? அர்ஜுனன் போறாரு, போர்ல வில் போட்டியில ஜெயிக்கிறாரு, திரௌபதியை ஜெயிக்கிறாரு, மனம் முடிக்கிறாரு, கரம் பிடிச்சிட்டு வர்றாரு. வந்தவர் ஒழுங்கா சொல்லணும்ல, அம்மா ஒரு நாட்டு இளவரசியை நான் ஜெயிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி போனேன், சுயம்பரத்துக்கு போனேன், இது போட்டியில ஜெயிச்சிட்டேன், அதுக்காக இளவரசி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம்ல. நான் ஒரு பரிசை ஜெயிச்சிருக்கேன்ட்டாரு. அந்த அம்மாவும் தியானத்துல என்ன பண்ணிட்டாங்க? இறைவன் மீது ஆணை, அதை 5 பேரும் பங்கு போட்டுக்கோங்கட்டாங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஒரே வார்த்தையில் ஒட்டுமொத்த லைஃபும் க்ளோஸ். இப்ப க்ளோஸ் பண்ணது யாரு? மாமியார். மாமியார் யாரு? சந்திரன். திரௌபதி பிறந்த நட்சத்திரம் மகம். மகம் சந்திரனுடைய கர்ம பதிவு. ஓகே, நம்ம வந்து நம்மளுடைய கர்மா தியரியில நம்ம என்ன சொல்லுவோம்? எந்த ஒரு கர்மா நமக்கு வரமோ அதுதான் நமக்கு சாபமும். சோ பிளஸும் அதுதான், மைனஸும் அதுதான். மைனஸ் மாமியார். ஓகே, ரைட். ஆனா அதே திரௌபதி 100 பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சபையில துகில் உரியப்படும் பொழுது அந்த திரௌபதியின் மானத்தை காத்தது சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த கிருஷ்ணர். கரெக்ட்டுங்களா? சரி, அதே திரௌபதி வனவாசத்தில் இருக்கும் பொழுது சூரிய பகவான் அவருடைய வழிபாட்டையும் தவத்தையும் மெச்சி அவளுக்கு அளித்த வரம் என்னன்னு தெரியுங்களா? சந்திரனுடைய அட்சய பாத்திரம். உணவுக்கு கடவுள் சந்திரனுங்க. இப்படி எவ்வளவு பெரிய வரலாறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்களுடைய வெறும் அந்த கர்மான்ற அந்த ஒரே ஒரு விஷயத்துல அவங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி அத்தனையும் உங்களால் அளந்துட முடியும். கேளுங்க சார், எதுவும் கை தூக்குனீங்க. அவங்களுடைய வளர்ச்சி வீழ்ச்சி அத்தனையும் உங்களால் அடக்கிட முடியும். இப்போ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேன். அர்ஜுனன் பிறந்தது உத்திரம் நட்சத்திரம். தெரியாதவங்க எழுதிக்கோங்க. பீமன் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம். அர்ஜுனன் பிறந்தது உத்திரம் நட்சத்திரம், பீமன் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம். உத்தரமும் ரோகிணி என்ன கர்மா? புதன் கர்மா. புதனை நம்ம என்ன சொல்லுவோம்? எண்ணிற்கும் எழுத்திற்கும் கடவுள்னு சொல்லுவோம். கரெக்டு தானே? தகவல் தொடர்புக்கு புதன் தான் கடவுள். கரெக்டுங்களா? சரி, பொண்ணை ஜெயிச்சுட்டு வந்தார்ல, டைரக்டா ஒழுங்கா இந்த மாதிரி பொண்ணை ஜெயிச்சுட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கலாமா? ஒரே ஒரு வார்த்தையை மாத்தி சொல்லிடுவாரு, அர்ஜுனனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் காலி. சரி, இதே புதன் தான் வேறு பாலினமாக ஒரு மனுஷன் மாறுறாங்க இல்லையா, டிரான்ஸ்ஜெண்டரா மாறுறாங்க இல்லையா, புதன் நம்ம என்ன சொல்றோம்? திருநங்கைன்னு சொல்றோம், அலின்னு சொல்றோம். கரெக்டுங்க? அலி கிரகம் நம்ம சொல்றோம். இதுல இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த கிருஷ்ணரும் பீமனும் இந்த இந்த இதுக்காக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அர்ஜுனரும் அர்த்தாங்கினியா மாறி இருக்கிறாங்க அஞ்ஞான வாசத்துல. கரெக்டுங்களா? கிருஷ்ணரும் அர்த்தாங்கினியா மாறி இருக்கிறாரு. எப்ப மாறி இருக்கிறாரு?
ஒரு பலியாகக்கூடிய அரவான் என்கின்ற நபருக்கு இவரே பெண்ணா மாறி இவரே மனைவியா மாறி ஒரு நாள் அவரை திருமணம் செய்து அவரோடு வாழ்ந்து அடுத்த நாள் களபலி கொடுத்து விட்டார்கள். கரெக்டுங்களா? அப்போ இப்ப நீங்க சொல்லுங்க, களபலி கொடுக்கிறது அப்படின்றது ஒரு ரிச்சுவல் தானே, ஒரு பூஜை தானே. அது அதர்வண வேதத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டுங்களா? அதர்வண வேதத்துக்கு கடவுளே புதன் தான். சரிங்களா? இப்படி எதை நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஒரு நடிகரோட நட்சத்திரமா இருக்கட்டும், நம்மளுடைய நட்சத்திரமா இருக்கட்டும், கடவுளுடைய நட்சத்திரமாக இருக்கட்டும், கிரகத்தின் பிறந்த நட்சத்திரமாக இருக்கட்டும், எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த கிரகத்தினுடைய அல்லது அந்த குறிப்பிட்ட நபரினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 அல்லது 2 கர்மாவுக்குள்ள அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீங்க சுருக்கிடலாம். ஓகேங்களா? நன்மையும் அதுதான், தீமையும் அதுதான். சோ இதுதான் மரபணு ஜோதிடம் சார்ந்த ஒரு ஆரம்ப நிலை விளக்கம். ஏன்னா இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா இது 1 வருட 2 வருட ஆய்வு இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு கால ஆய்வு. ஓகேங்களா? சோ அப்போ அந்த 12 ஆண்டு கால ஆய்வின் மூலியமாக நான் பிறந்த நட்சத்திரமே ரோகிணி தான். அப்ப ரோகிணிக்கு என்ன கர்மா இருக்கு? புதன் கர்மா இருக்கு. புதன் எந்த விஷயத்துக்கு கடவுள்? கல்விக்கு கடவுள். அப்போ இந்த கர்மால நான் பிறந்துட்டேன், தெரிஞ்சோ தெரியாமல பிறந்துட்டேன். அப்ப இதுக்கு நான் ஒரு தீர்வு செய்யணும்னா என்ன அர்த்தம்? கல்வியை மத்தவங்களுக்கு பரப்பணும். என்னுடைய முதல் வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் கல்வியை மத்தவங்களுக்கு பரப்பிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா 3 விதத்துல தான் சொல்லி கொடுக்க முடியும். ஒன்னு, அவர் வகுப்பு எடுக்கணும், இலவசமாகவோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு தட்சணை வாங்கிட்டோ ஒரு வகுப்பு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவரே சொந்தமாக ஒரு புத்தகம் எழுதி வெளியிட வேண்டும். அப்படி இல்லைன்னா அவரே முனைவர் பட்டத்துக்கு அவரே சேர்ந்து ஒரு PhD, ஒரு ஆய்வறிக்கையாக அவருடைய ஞானத்தை அனுபவமாக சமர்ப்பிக்க வேண்டும். இப்ப இந்த 3ல நான் 2வது படிநிலையில இருக்கிறேன். சோ இப்ப யாருக்காச்சும் புதன் கர்மாவுக்கு தீர்வு வரணும்னு நினைச்சீங்கன்னா, ரோகிணி உத்தர பூராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா தவிர்க்காம ஜோதிடமோ வாஸ்துவோ வாசி யோகமோ எந்த கலையாக இருந்தாலும் கற்ற கலையை ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம தொழில் ரகசியம்னு உங்களுக்குள்ளேயே வச்சிருக்காம மற்றவங்களுக்கு பரப்புங்க. அவ்வளவுதான். ஏன்னா ஒரு தாயிடமிருந்து கிடைக்கின்ற ஒரு விஷயம், ரத்தத்திலிருந்து பிரிந்த பால் எந்த அளவுக்கு சுத்தமானதோ எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே அளவுக்கு புனிதமானது கர்வமே இல்லாத ஞானம். சோ அந்த கர்வம் இல்லாத ஞானம் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கணும்னா சுயநலம் கொண்டு இது தொழில் ரகசியம், ஐயோ இதை சொல்லி கொடுத்துட்டேன்னா நாளைக்கு எனக்கு பொழப்பு ஓடாது அப்படின்ற எண்ணத்தை விடுத்து இருக்கின்ற ஞானத்தை அடுத்த தலைமுறைக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இலவசமா சொல்லி கொடுக்குறீங்களோ தட்சணை வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறீங்களோ சொல்லி கொடுத்தே ஆகணும். ஏன்னா நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம், ஆனா நம்ம பேசின இந்த பதிவும் வரலாறும் தான் பேசும். நாளைக்கு இன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நாளை அது செய்தி அல்ல, இன்று அது செய்தி, நாளை அது வரலாறு. சோ வரலாறு படைக்கணும்னா நல்ல பதிவுகளை விட்டு போங்க. நல்ல பதிவுகளை விடுவதன் மூலியமாக கெட்ட கர்மா நல்ல கர்மாவாக மாறி பிறவியை முடித்து அந்த எல்லோரும் அந்த ஈசனை அடைய வாழ்த்துகின்றேன். நான் வடலூர்ல இருந்து துரை சார்ட்ட நான் 2019 சாரோட தொடர்புல இருக்கிறேன். அவங்ககிட்ட நிறையா அவங்க சொல்கிற அந்த டிப்ஸு அவங்களுடைய கிளாஸ்லாம் படிச்சுட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை வச்சு நானும் கிளாஸ் எடுத்தேன். நிறையா விஷயங்கள் ஒரு சார் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு அவங்க ஒரு மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறதில்ல. அந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதை பல கோணங்களில் ஆய்வுக்கு உட்படுத்திட்டு தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் சார் சொல்கிற விஷயம் அந்த அளவுக்கு நுணுக்கமாக இருக்கும். இப்போ எனக்கு வடலூர் துறை அப்படின்னு 4 பேருக்கு தெரியுதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் DNA ஜோதிடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதுங்க. நான் இந்த வகுப்பு நானும் சார்கிட்ட படித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு நானும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதில் எனக்கு ஒரு நல்ல பேரும் கிடச்சிது. இப்போ எனக்கு என்கிட்ட படித்த மாணவர்கள் என்கிட்ட கேட்ட சந்தேகம் ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா சொல்லியிருக்காங்க சார். ஒவ்வொரு லக்ன பாவம் அப்படின்னா அது குருவோட கர்மா, 2ஆம் பாவம் குருவோட கர்மா, 5ஆம் பாவம் குருவோட கர்மா, அதுபோல் 3ஆம் பாவம் சுக்கிரனோட கர்மா, 4ஆம் பாவம் புதனோட கர்மா, 6ஆம் பாவம் சனி மற்றும் சந்திரனோட கர்மா, 7ஆம் பாவம் சந்திரனோட கர்மா, 8ஆம் பாவத்துக்கு கர்மா இல்லை, 9ஆம் பாவம் ராகுவோட கர்மா, 10ஆம் பாவத்துக்கு கர்மா இல்லை, 11ஆம் பாவம் செவ்வாயோட கர்மா, 12ஆம் பாவம் சூரியனோட கர்மா. இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் கர்மா இருக்குது.
இந்த கர்மா வந்து நீங்கள் இதை எடுத்து ஒரு தொழில் ஒருத்தவங்க ஒன்று படிக்க போகிறாங்க, ஒரு காரகத்துவம் சார்ந்த படிப்பு இருக்கிறாங்கன்னா இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன கர்மா இருக்கோ அந்த கர்மாவை வச்சு அவங்கள தொழிலை ஈஸியாக நிர்ணயம் பண்ணலாம், அவங்க படிப்பை வந்து கரெக்டாக கைடன்ஸ் பண்ணலாம். அப்படி இந்த கர்மா வந்து இந்த ஒவ்வொரு பாவத்தோட கர்ம பதிவு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த கர்ம பதிவு எப்படி எடுக்கப்பட்டதுன்னு என் மாணவர்கள் என்கிட்ட கேட்குறாங்க. அது எனக்கு தெரியல, அது சார்கிட்ட கேட்டுக்கலான்னு. எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும், எந்த ராசியில் பிறந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தாலும், உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகம் எங்கே இருந்தாலும், எளிமையாக கேட்குறேன், 360 டிகிரி தாண்டி நம்ம எங்கேயாவது ஓட முடியுமாங்க? வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அதே 360 டிகிரி தான். ரெண்டாவது, ஜாதகத்தில் வலிமை குறைவுன்ற பல கோட்பாடுகள் இருக்குது. ஆனால் மரபணு ஜோதிடத்தை பொறுத்தவரை நான் வந்து நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் சரி, வந்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, இல்லை இது சார்ந்து கேள்வி கேட்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் சரி, நம்ம அறிவுறுத்துற முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, சுத்த ஜாதகம் அசுத்த ஜாதகம் ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது, கிடையவே கிடையாது. அப்ப கேட்பாங்க, சார் அப்ப சொல்றாங்க சார் இது வந்து நல்ல ஜாதகம் இல்லை, இந்த ஜாதகமே சரியில்லைன்னு சொல்லிட்டு. பிறந்தாலே அசுத்தம் தான். சுத்தம்னா என்ன தெரியுங்களா? சுத்தம், அதுதான் சுத்தம். சுத்தம்னா என்ன? நியூட்ரலுங்க, ஜீரோ. சூன்யம்பாங்க, சுழியம்பாங்க. சூன்யம் சுழியம்னா என்ன? அது சிவம். சுத்தமா இருந்தா நாம எங்க இங்க பறக்கிறோம்? சரி, அப்ப நீங்க கேட்கலாம், கடவுள் அவதாரம் எடுத்திருக்காரு, அப்ப அவருக்கு என்னன்னு? அவருக்கு மேலேயே அழுக்கு படியுது, அதனாலதான் மறுபடியும் பிறந்துகிட்டே இருக்கிறாரு. என்ன? நாம பிறவி எடுத்தா அது பிறவி, பரம ஆத்மா பிறவி எடுத்தா அது அவதாரம், அவ்வளவுதான். இப்போ நமக்கு வந்து பெரும்பாலும் நம்மளுடைய ஜோதிடத்துக்கு வந்து மிகப்பெரிய, ஜோதிடம் மட்டும் கிடையாது, இந்த யோக கலைக்கும் சரி, இந்த வாஸ்துக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக அமையிறது, மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்ப்பாளர்னு சொல்லுவாங்கல்ல, எதிரிகளாக அமையிறது யாரும் தெரியுங்களா? பகுத்தறிவு கோட்பாடு. கரெக்ட் தானே? ஓகே. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? ஆன்மான்னு ஒன்று சொல்றீங்களே, அந்த ஆன்மாவை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. கரெக்ட் தானே? சரி, அந்த ஆன்மாவுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் இருக்கு, கான்சியஸ்னஸ். மருத்துவத்தில் பேர் இருக்குது, மருத்துவ பெயர் அது. கான்சியஸ்னஸ் என்றால் என்ன? நான் எனும் உணர்வு. சரிதானா? இந்த நான் எனும் உணர்வு நம்ம மூளையில எந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு இது வரைக்கும் ஒரு மருத்துவ உபகரணம் கண்டுபிடிச்சிருக்கா? இல்ல, கிடையாது. சரி, இவ்வளவு சமயங்கள் இருக்கு, இவ்வளவு வரலாறுகள் இருக்கு. தசாவதாரம் பார்க்கிறோம், சிவபுராணம் பார்க்கிறோம், சக்தி புராணம் பார்க்கிறோம். எல்லா வரலாறுலையும் பார்த்தீங்கன்னா சிவனும் சக்தியை சண்டை போட்டுப்பாங்க, சக்தி பூமிக்கு வருவாங்க. அப்படி வந்த தானே சக்தி ஸ்தலம். கரெக்டுங்களா? சரி, பூமிக்கு வந்து மானிடனாக அல்லது மனுஷியாக பிறவி எடுக்கிறாங்க. ராமர்னு ஒரு பிறவி இருக்கு, கிருஷ்ணர்னு ஒரு பிறவி இருக்கு. ராமர்னு ஒரு பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ண அவதாரம் நடக்குது. ஆனா இந்த ரெண்டிற்கும் இடையில ராமர் உடம்பிலிருந்து ஒரு ஆன்மா வெளியில போய் அதுக்கப்புறமா கிருஷ்ணர்னு ஒரு பிறவி எடுக்குது. அந்த ஆன்மா யாரு? விஷ்ணு. சொல்றோம்ல, அப்போ விஷ்ணு யாரு? தெய்வம் தானே. அப்ப தெய்வம் யாரு? அதுவும் ஆன்மா தானே. அப்போ ஆன்மான்ற ஒரு விஷயத்தை உடலை கண்காணிக்கிற அல்லது ஒரு பொருளை அளவிடுகின்ற ஒரு கருவி மூலம் நம்மால் பார்க்க முடியுமா? பார்ப்பதற்கென்று ஒரு அறிவியலோ உபகரணமோ இன்று வரை வளர்ந்திருக்குதா? வளரல. அப்படி வளராத வரை அவர்கள் கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்களை பொறுத்தவரை உயிர் போயிடுச்சுன்னா போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா நம்மளுடைய சித்தருடைய மரபியல், நம்மளுடைய வள்ளலாருடைய மரபியல், நம்மளுடைய ஆன்மீகத்தினுடைய மரபியல் என்னன்னா, ஆன்மீகம் மனித உடலை 3 விதமா பிரிக்குது. உடல், உயிர், ஆன்மா. உயிர் வேறு, ஆன்மா வேறு. சரி, உயிருக்கும் ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? உடலுக்கும் உயிருக்கும் என்ன வித்தியாசம்? உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, உயிரோட இருக்கிறோம்னா என்ன? அறிவியல் உலகத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா என்னத்துக்கு சொல்லுவாங்க? இயங்கிக்கிட்டு இருந்தா உயிரும்பாங்க. கரெக்டா? இயங்கிக்கிட்டு இருந்தா உயிர், இயங்காம இருந்தா உயிர் இல்லை. இதானே உயிருக்கு. அப்ப சரி, அப்ப ஃபேனை போட்டா ஃபேன் சுத்துது, ஒரு ரோபோட் வேலை செய்யுது, மிக்ஸி அரைக்குது, அதுவும் தானே இயங்குது. அப்ப அதுக்கு உயிர் இருக்கா? இல்ல, வெறும் மின் சக்தி மட்டும்தான் இருக்கின்றது.
அப்போ மின்சக்தி கொண்டு இயங்கும் இயந்திரத்திற்கும் சுயமாக தன்னிச்சையாக இயங்கும் உயிருக்கும் என்ன வித்தியாசம்? எது ஒண்ணு மூச்சு விடுதோ அது உயிர், எது ஒண்ணு மூச்சு விடலையோ, தண்ணீர் குடிக்கலையோ, உணவு அருந்தலையோ அது எந்திரம், அது பிணம். அவ்வளவுதான். சரி, அப்ப அந்த உயிருக்கும் ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? சிந்திச்சா ஆன்மா, சிந்திக்காம இருந்தா கோமா, வெறும் உயிர் மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நம்ம எப்பவுமே அடிபட்டுருச்சுன்னு டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் வந்து என்ன சொல்றாரு? எங்க சார் அடிபட்டுச்சு? கையில அடிபட்டுச்சுன்னு சொல்லுவோம். யாரோட கையில சார்? என் கையில. நீங்க நல்லா கவனிங்க, நானும் பேசிட்டு இருக்கிறோம். எதை வச்சு பேசிட்டு இருக்கிறோம்? இந்த உடம்பு தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா எதையாச்சும் ஒண்ணு விளக்கி சொல்லணும்னா என்னுடைய தொடைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய கண்கள் பேசுறோம்ல. அப்ப இதெல்லாம் என்னுடையதுன்னு நம்ம சொல்றோமா இல்லையா? என்னுடையதுன்னா என்ன? நம்மளுடைய நமக்கு சொந்தமான பொருள்னு அர்த்தம். கரெக்டுங்களா? மற்றதெல்லாம் என்னுடையது. அப்ப அந்த நான் யார்? இதெல்லாம் நான் கிடையாது. இந்த உடல் நான் அல்ல, இந்த உயிர் நான் அல்ல. அப்ப அந்த நான் யார் என்ற கேள்விக்கு இன்று வரை அறிவியலிடமிருந்து பதில் இல்லை. ஆனால் ஆன்மீகத்திடம் பதில் இருக்கின்றது. அதுதான் ஆன்மா. அவ்வளவுதான். அப்போ ஆன்மாவை உணர்ந்தவன், ஆன்மாவை புரிந்தவன், அவனுக்கு அகந்தை என்பது கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒன்றுன்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். அதை புரியாதவர்கள் அறிவின் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு பதில் சொல்லி நம்மளால் மாளாது. பதில் சொல்ல வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. நம்முடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாழும் காலத்தில் நமக்கு இந்த ஜாதகத்தின் மூலியமாக என்னென்ன அனுபவம் கிடைக்கின்றதோ, ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி ஜாதகம், ஒருத்தருக்கு வர மாதிரி வாடிக்கையாளர்கள் இன்னொருத்தருக்கு வர மாட்டாங்க, கண்டிப்பாக வர மாட்டாங்க. அப்போ நமக்கென்று ஒரு தனித்துவமான அனுபவத்தை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. அது ஒன்று புஸ்தக வடிவிலையோ அல்லது எழுத்து வடிவிலையோ அல்லது சொல் வடிவிலையோ செயல் வடிவிலையோ அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றே ஆக வேண்டும். அது நம்முடைய கடமை. ஸோ இந்த விஷயத்தை பகிர்வதற்கான நல் வாய்ப்பை எனக்கு அளித்து, ஸோ இவ்வளவு நேரம் நான் பேசுகிற விஷயத்தை பொறுமையாக கேட்டு, ஸோப்பா அதுக்கு இசைந்து அந்த ஒரு பொறுமை என்னும் பரிசையும் மரியாதையும் எனக்கு அளித்த அவையோருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். ஸோ இப்போ இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு நல்வாய்ப்பளித்த ஐயா திரு ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கும் சபையோர் அவர்களுக்கும் மற்றும் அகத்திய ஜோதிட வித்யாலயா என்ற அறக்கட்டளை அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். ஸோ வாழ்த்துகள் கூடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8608077781. 8608077781. யாருக்காவது மரபணு ஜோதிடம் சார்ந்த சந்தேகமோ அல்லது அதை சார்ந்த தெளிவின்மையோ இருக்கும் பட்சத்தில், அல்லது யாருக்காச்சும் வகுப்பில் இந்த மாதிரி வகுப்புகள் நாங்கள் எடுக்கிற வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் தாராளமாக அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். தாராளமாக அந்த நம்பர் மூலியமாக தெரிவிக்கலாம். சார் சொன்னார், அதனால் நான் அறிவிச்சிட்டேன். நன்றிங்க சார். நன்றிங்க சார். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது ஜோதிடத்தில் நம்ம பயணிக்கிறோம், எல்லா விதத்துக்கும் நல்ல கருத்துக்களை கொண்டு ஜோதிட கருத்துக்களை கொடுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் மேடையில், அதாவது எல்லாத்துக்கும் முன்னாடி தெரியாதவங்க யூடியூப் வழியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. எப்போ ஒரு வாட்டியாக ஐயா முகத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் என்னுடைய மூத்த தலைவரும் ஆகிய மூத்த ஐயாவாகிய அதாவது சௌரிராஜ் ஐயா மூலம் தான் ஐயாவுடைய ஒத்துழைப்பு எனக்கு கிடைச்சிது. அதனால அது முதல் பாராட்டு ஐயாவை நான் தெரிவிக்கணும் கண்டிப்பாலுமே. ஏன்னா அவருடைய ஈடுபாடு ஐயா மேல ரொம்ப, அவர் எடுக்கிற முயற்சி பாராட்டு உண்மையாலுமே ஐயா பேசி விஷயம் எல்லாமே பாராட்டணும்னு ஐயாவை தான் பாராட்டணும் நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க வீட்டுக்காரம்மா வந்த மாதிரி என்ன சொன்னாங்க, ஐயா பேசிட்டானா வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் போடுற வாட்ஸ்அப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ற யாருன்னா சௌரிராஜ் ஐயா தான் ஃபாலோ பண்றாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அப்பவே எனக்கு உண்மையாலுமே நானே அதில் தான் வந்தேன். இருந்தாலும் அவங்க சொல்லும்போது கூடுதலான ஒரு நம்பிக்கை. சரிங்களா? இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, நம்ம கரெக்டா இந்த ராமாயணம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் ஐயா வந்தார். திரு சௌரிராஜன் அவர்கள் வந்தாங்க. எப்பவுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஈர்ப்பு விதின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஐயாவுடைய ஒவ்வொரு மீட்டிங்லையும் பாருங்க, திரு சௌரிராஜன் ஐயாவுடைய ஒவ்வொரு மீட்டிங்லையும் சரி, அவர் யாருக்கிட்டையாச்சும் போன்ல பேசிட்டு வைக்கும் பொழுதும் சரி, ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பிப்பார், முடிப்பார். ஸ்ரீராம ஜெயம்.
கரெக்டா அவர் வரும்பொழுதுதான் ராமரை பத்தி பேசுறோம், அனுமரை பத்தி பேசுறோம், ராவணனை பத்தி பேசுறோம். ராமாயண காவியமே நீங்க வரும்பொழுதுதான் ஆரம்பிச்சது. அப்ப எந்த அளவிற்கு ஒருத்தருடைய ஆழ் மனதுல ஒருத்தர் திரும்ப திரும்ப பதிய வைக்கின்ற அந்த பதிவு, அந்த சொல் பிரபஞ்ச ஆற்றலோடு சேர்ந்து வேலை செய்யுது அப்படின்றதுக்கு ஐயா ஒரு நடமாடும் உதாரணம். மிக்க நன்றிங்க ஐயா. அதாவது இப்போ இந்த நிகழ்வு நடந்ததுக்கு ஒரே காரணம், உலக ஆசிரியர் தினம் வந்துச்சு. அன்னைக்கு வந்து ஐயா மெசேஜில் போட்டிருந்தாங்க. அப்போ தான் முறையாக இப்போ ஒரு 6 மாத காலமாக ஐயாவுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா மீனிங்ஸ் வெவ்வேறு பக்கம் கருத்தரங்கு நடத்துறதுனால ஐயாவை அழைச்சா வர முடியாது, வயசான காலத்தில் வர முடியாதுங்கிறதுனால கூப்பிடல. ஆனால் இந்த நிகழ்வை பார்த்த மாதிரி எனக்கு அந்த கவிதை பிடிச்சி போச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி டக்குன்னு ஞாபகம் வந்தது யார்? விசால ஐயா தான் ஞாபகம் வந்தார். ஏன்னா அவருடைய பேன் அந்த ஐயாவை கூப்பிட்டா நிச்சயமாக ஐயா வர வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஐயாவிட்ட பர்மிஷன் வாங்கினேன். ஆனால் ஐயா கூப்பிட்ட மாதிரி என்ன, நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க அப்படின்னாரு. மறுபடியும் அவரே பார்த்துட்டு, சார் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணேன், நிச்சயமாக வந்துடுறேன். ஆனால் நான் ஒரு ஆப்ஷன் மட்டும் வைத்தார். என்னன்னா, நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன், நான் பீச் பேசல அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக பீச் அருமையாக பேசிட்டார், தெளிவாக பேசியிருக்கார். சரிங்களா? உண்மையாலுமே மிக அற்புதமாக தெளிவாக கர்ம, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் பயணிக்கிறாங்க. அவங்க எடுக்கிற சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு உரிய பாணியில் அருமையாக பேசிட்டாங்க. சரிங்களா? அதுக்காக இன்னொரு கரகோஷம் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தி அவருக்கு சிறப்பு செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நம்புறேன். அவருக்கு பொன்னாடை போத்து விதமாக நந்தா துரைசாமி ஐயா, விஜய் ஐயா, சாரதி ஐயா, முருகேஷ் ஐயா வாங்க, வாழப்பாடி சேர்ந்த தலைவர் ஐயா வாங்க, வாங்க பட்டிமன்ற ஐயா வாங்க, துரைசாமி ஐயா, மரகதம்மா வாங்க. ஐயா திரும்புங்க ஐயா, இங்க திரும்புங்க. மேலே ஏறி நின்று எடுப்பாளே, கேமராவே எடுத்துரு. வா அப்பாட்ட வா. ஓகே சார். அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு.